கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 66 அதிகாரம் 2 சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நம்மை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்திலே 3 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சிறுமைப்பட்டு என்றால் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்கிற ஒரு ஒப்பு கொடுக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். இரண்டாவதாக ஆவியில் நொறுக்கப்பட வேண்டும். ஒருவர் படுகிற கஷ்டத்தை பார்த்து, பலவீனத்தை பார்த்து, வியாதியை பார்த்து, மற்ற ஜனங்களின் நிலைமையை பார்த்து ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் உள்ளம் உடைக்கப்பட்டு அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் எவ்வளவு வேதனைப்படுகிறோமோ அதே போல எல்லா ஜனங்களுடைய வேதனைக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே நொறுங்குண்டு ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நம்முடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமும் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகள் இந்த வசனத்துக்கு நடுங்க வேண்டும் என்றால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வசனத்தை விட்டு வழி விலகி போகாமல் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவஜனமே, நம்மை நாம் தாழ்த்துவோம். மற்றவர்களுக்காய் ஆவியிலே நொறுங்குண்டு ஜெபிப்போம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி அதன்படி கை கொண்டு நடப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.